ஹாய் விவர்ஸ், வெல்கம் டு மை சேனல் டாக்கல் ஸ்டோரிஸ். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா, நம்ம இயக்குனர் எம்ஏஎம் பாரதி ராஜா அவர்களை பற்றி தான் பேச போகிறோம். ஸோ கடந்த ஜூன் 10, 2026 அவர் வந்து பார்த்திங்கன்னா தன்னுடைய 84 வயசில் இந்த உலகத்தை விட்டு பிரிஞ்சிட்டாரு. பட் அவருடைய உடம்பு தான் பிரிஞ்சிச்சு அப்படின்னு நான் நினைக்கிறேன். இன்னமும் அவர் வந்து அவருடைய க்ரியேஷன்ஸ் மூலமாக நமக்குள்ளே வாழ்ந்துட்டு தான் இருக்கார், நம்ம கூட இருந்துகிட்டு தான் இருக்கார். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடுவோம். பாரதி ராஜா அப்படிங்கிற அந்த பேரை கேட்டாலே பார்த்திங்கன்னா எல்லாருமே மண் வாசனை அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப ரியலிஸ்டிக்காக இருக்கக்கூடிய விஷயங்களை தான் பண்ணுவார். கல்லை கூட நடிக்க வச்சிருவார் அந்த மனுஷன் அப்படின்னு சொல்லுவாங்க எல்லாருமே. அந்தளவுக்கு வந்து கிளாமராக இருக்காது, ரொம்ப வந்து ரியலிஸ்டிக்காக இருக்கக்கூடிய பர்சன்ஸ் தான் வந்து கேரக்டர்ஸை தான் அவருடைய படங்களை காமிச்சிருப்பார். அன்றாட ஒரு சாதாரணமான வாழ்க்கையில் டே டு டே லைஃப்பில் இருக்கக்கூடிய பர்சன்ஸை வந்து நம்ம எதிர் வீட்லேயோ பக்கத்து வீட்லேயோ பார்த்துருப்போம். ஸோ அந்த மாதிரி கேரக்டர்ஸ் தான் பார்த்திங்கன்னா அவருடைய படங்களை நம்ம பார்த்துருப்போம். ஸோ அந்த மாதிரி தான் வந்து நடிக்க வச்சுருப்பார். ஸோ அப்படி இருக்கும்போது பார்த்திங்கன்னா 1960க்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இப்படி வேணால் பிரிச்சுக்கலாம். நம்ம பாரதி ராஜாவுக்கு முன், பாரதி ராஜாவுக்கு பின் அப்படின்னு சொல்லி பிரிச்சுக்கலாம் தமிழ் சினிமாவை. ஸோ 1960, 70 காலகட்டத்தில் பார்த்திங்க அப்படின்னா மிட் 70ல் தான் பார்த்திங்கன்னா நம்ம பாரதி ராஜா அப்படிங்கிற ஒரு பர்சன் வந்து தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரிக்குள்ளே என்டர் ஆகுறாரு. ஸோ அதுக்கு முன்னாடி வரைக்கும் எப்படி இருந்துச்சு அப்படின்னா, தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியில் பார்த்திங்க அப்படி எப்படி இருக்குன்னா, லீட் ரோல்ஸாக வந்து மெயில் கேரக்டர்ஸ் தான் வந்து டாமினேட் பண்ணிருப்பாங்க. அதை தாண்டி தான் பார்த்திங்கன்னா ஹீரோயின் கேரக்டராக இருக்கட்டும், அதை சுற்றி இருக்கக்கூடிய கேரக்டர்ஸாக இருக்கட்டும், அப்படி தான் இருக்கும். யாருமே வந்து வித்தியாசமாக வந்து எதை ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணால் தான் எனக்கு தெரியல. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் சொல்கிறேன். முழுக்க முழுக்க ஒரு கதை அப்படின்னு பார்த்திங்கன்னா ஹீரோ சார்ந்து தான் இருக்கும். ஹீரோ தான் லீட் ரோலாக இருப்பார். ஸோ ஹீரோ எப்படி சக்ஸஸ் ஆனார், ஹீரோ எப்படி பண்ணார் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 1977 நம்ம பாரதி ராஜா அப்படிங்கிற அந்த டேரக்டர் என்டர் ஆனதுக்கப்புறம் அவர் வந்து அவருடைய ஃபர்ஸ்ட் படமான 16 வயதினிலே அப்படிங்கிற ஒரு கதையை வந்து ரெடி பண்ணுறாரு. 16 வயதினிலே வந்து அப்படிங்கிற ஒரு படத்தை வந்து டைரக்ட் பண்ணுறாரு, ஸ்க்ரீன் ப்ளே பண்ணுறாரு. ஆரம்பத்தில் பார்த்திங்கன்னா கன்னடா ஃபிலிம் மேக்கரான புட்டண்ணா கண்கள் அப்படிங்கிற ஒரு டேரக்டர்கிட்ட வந்து அசிஸ்டன்ட் ஒர்க் பண்ணிருக்காரு. அதுக்கப்புறம் நிறைய சவுத் இந்தியன் லாங்குவேஜஸில் இருக்கக்கூடிய டேரக்டர்ஸ், லீடிங் டேரக்டர்ஸில் இருக்கிட்ட எல்லாருக்கிட்டையும் வந்து ஒர்க் பண்ணியிருக்காரு. இந்த புட்டண்ணா கண்கள் அப்படிங்கிற இந்த டேரக்டர் மட்டும் பார்த்திங்கன்னா இவர் வந்து ஒரு கன்னடக்காரர் அப்படிங்கிறதுனால இவர் வந்து மைசூரை சார்ந்து இருக்கக்கூடிய கிராமங்களில் இருக்கக்கூடிய விஷயங்களை தான் வந்து அவருடைய படங்களை வந்து நிறைய யூஸ் பண்ணியிருப்பார். ஸோ அந்த மைசூர் சுற்றி இருக்கக்கூடிய கிராமத்தை வந்து ரொம்ப அழகாக காமிக்கிறதுல ரொம்ப வந்து எக்ஸ்பர்ட்டாக இருந்திருக்காரு அந்த டேரக்டர். ஸோ அந்த ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா இவ்வளோ ஆர்கானிக்காக படம் எடுக்க முடியுமா, அவுட்டோரில் ஒரு ரியலிஸ்டிக்காக இருக்கக்கூடிய ஒரு படங்கள்லாம் எடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாரதி ராஜாவுக்குன்னு பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு ஆச்சரியமாக ஒரு சந்தோஷம். ஸோ நம்மளும் இந்த மாதிரி ஒரு படம் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் எடுக்கிறாரு. அவருடைய ஃபர்ஸ்ட் படமான 16 வயதினிலே அப்படிங்கிற அந்த படத்தை எடுக்கிறாரு. ஸோ அது வரைக்கும் தமிழ் சினிமாவில் நடிக்கக்கூடிய லீட் ஆக்டர்ஸான மேல் ஆக்டர்ஸ் எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா எந்த மாதிரி பேர்கள் இருக்கும்னா ராமு, ராஜு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நார்மலான யூஸ்வலான பேர் இருக்கும். பட் முதல் முறையாக வந்து அவருடைய படங்கள் நடிக்கக்கூடிய கேரக்டர்ஸ்க்கு வந்து பரட்டை, சப்பானி அப்படின்னு சொல்லி பேர்கள் எல்லாரும், மயில் அப்படின்னு சொல்லிட்டு கிராமத்தை சார்ந்த பேராக இருக்கிறது வந்து ரொம்ப வந்து ஆச்சரியமாக இருந்துச்சு எல்லாருக்குமே. இப்போது லெஜெண்டரி ஆக்டர்ஸாக இருக்கக்கூடிய கமல், ரஜினி பார்த்திங்க அப்படின்னா அந்த படத்தில் வந்து நடிச்சிருப்பாங்க. கமல் வந்து லீட் ரோலில் நடிச்சிருப்பார், அவர் தான் ஹீரோ. நம்ம ஸ்ரீதேவி அவங்க தான் வந்து அந்த 16 வயசு பொண்ணாக நடிச்சிருப்பாங்க. நம்ம கமல்ஹாசன் பார்த்திங்கன்னா அந்த சப்பானி அப்படிங்கிற கேரக்டரை வந்து ப்ளே பண்ணியிருப்பார். நம்ம ரஜினியை பற்றி நம்ம சொல்ல வேண்டாம், அவர் வந்து அந்த பரட்டை அப்படிங்கிற அந்த கேரக்டர் வந்து சூப்பராக பிச்சு வந்திருப்பார். ஸோ அவ்வளோ சூப்பராக எடுத்திருப்பாங்க அந்த படத்தை பார்க்கும்போது. இன்னமும் சொல்ல போனாங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அந்த படம் வந்து அந்த படத்தோட பட்ஜெட் வெறும் 5 லட்சம் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்குமே பார்த்திங்கன்னா ரொம்ப நெருக்கடியில் தான் அந்த படத்தை எடுத்திருக்காங்க. ஸோ நிறைய விஷயங்கள் பண்ண முடியாமல் போயிருக்கு. பட் இருந்தாலும் அதெல்லாம் மீறி தான் அந்த படம் வந்து வெளிவந்து ஒரு மிகப்பெரிய அளவில் சக்ஸஸ் ஆகிருக்கு. பட் அதை பார்க்கும்போது பார்த்திங்கன்னா அது தொடர்ந்து நிறைய படங்கள் வந்து எடுக்கிறாரு. எல்லா படங்களும் பெரிய சக்ஸஸ் இருக்கிறது. எல்லா படமும் அவர் டைரக்ட் பண்ணக்கூடிய எல்லா படங்களும் பார்த்திங்கன்னா பெரிய சக்ஸஸ். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 16 வயதிலே கிழக்கும் போகும் ரயில் அப்படின்னு சொல்லி ஒரு படம் எடுக்கிறார். கிழக்கு போகும் ரயில் அப்படின்னு ஒரு படம் எடுக்கிறாரு. ஸோ நம்ம எம்ஆர் ராதா அவங்க இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய பொண்ணான ராதிகாவை. ஸோ அவங்க எல்லாருக்குமே தெரியும் ராதிகா அவங்கள வந்து சொல்கிறது. ஃபர்ஸ்ட் அவங்களுடைய சினிமா இன்ட்ரடக்ஷன், அவங்கள இன்ட்ரோ ஆனது பார்த்திங்கன்னா பாரதி ராஜாவில் தான் அப்படிங்கிற எல்லாருக்கும் தெரியும். ஸோ அவரை தாண்டி பார்த்திங்கன்னா யாருக்குமே வந்து நம்பிக்கை இல்லை நம்ம ராதிகா வந்து அந்த கேரக்டரில் போடுறதுக்கு. கிழக்கே போகும் ரயில் அப்படிங்கிற அந்த படத்தில்
ஒரு லீட் ரோலாக வந்து போடுறதுக்கு வந்து யாருக்குமே வந்து விருப்பமே கிடையாது. பட் இருந்தாலும் பாரதி ராஜா வந்து அந்த படத்தில் வந்து அவங்கள போட்டிருப்பாங்க. ஆந்திராவிலேருந்து நடிக்க வந்த ஒரு ஆக்டரும் பார்த்திங்கன்னா அந்த படத்தில் போட்டிருப்பாங்க. ஸோ அவருமே வந்து தேடி வந்திருப்பார். பட் அவருமே வந்து லீட் ரோலாக அந்த படத்தில் போட்டிருப்பாங்க. 2 பேருமே சூப்பராக நடிச்சிருப்பாங்க. கிட்டத்தட்ட 1 வருஷம் அந்த படம் ஓடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அவர் மட்டும்தான் வந்து அந்த அந்த எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறாரு, இந்த இந்த கேரக்டர், இந்த முகம் தான் என்னுடைய கதைக்கு சூட்டபுளாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பல பேருக்கு ஆச்சரியமாக இருக்கும். பல முறை வந்து அவர் நிரூபிச்சிருக்காரு. படத்தில் நடிக்கக்கூடிய கேரக்டர்ஸாக இருக்கட்டும், நடிகர்கள் வந்து எக்ஸ்பர்ட்டாக இருக்கணும் அப்படிங்கிறது அவசியம் கிடையாது. கதை வந்து ஸ்ட்ராங்காக இருந்துச்சு அப்படின்னா யார் வேணாலும் நடிக்கலாம், யார் வேணாலும் பண்ணலாம் அப்படிங்கிறது வந்து பண்ணியிருப்பார். ஸோ அதை வந்து பல முறை வந்து நிரூபிச்சிருப்பார் அப்படின்னு தான் சொல்லணும். அவ்வளோ சூப்பராக இருக்கும். அதன் பிறகு பார்த்திங்கன்னா கிழக்கும் போகும் ரயில், அதுக்கப்புறம் நிறைய கிராமத்தை சார்ந்த படங்கள்லாம் எடுத்துகிட்டு வந்துருந்தார். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இவர் வந்து ஒரு கிராமத்து சப்ஜெக்ட் எடுக்கக்கூடிய டைரக்டர், கிராமத்து படங்களை மட்டும்தான் எடுப்பார் அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு ஒரு முத்திரை அப்படிங்கிறது வந்து கொடுக்கப்பட்டுச்சு. அப்போ இருக்கக்கூடிய மேகசின்ஸ்லாம் பார்த்திங்கன்னா இவர் வந்து அப்படி தான் எழுதியிருந்தாங்க. பட் அதை நான் பிரேக் பண்ணி காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கமல் ஸ்ரீதேவியை வச்சு சிகப்பு ரோஜாக்கள் அப்படிங்கிற ஒரு படத்தை வந்து இயக்கியிருப்பார். முழுக்க முழுக்க ஒரு சிட்டி பேஸ்டு ஸ்டோரி. சிட்டியில் வந்து சின்ன வயசுலேருந்து இந்த செக்ஷுவல் அசால்ட், செக்ஷுவல் அப்யூசஸ் அப்படிங்கிற அந்த விஷயத்தினால ஒரு மிகப்பெரிய ட்ராமாவிலேருந்து ஒரு சிச்சுவேஷனில் வந்து நம்ம கமல்ஹாசன் வளர்ந்து வந்திருப்பார். இதுவுமே பார்த்திங்க அப்படின்னா ஒரு இன்சிடெண்ட், ஒரு நியூஸ் பேப்பர்ஸில் வந்த நியூஸை வந்து டெய்லியுமே படித்து ஸோ அந்த இன்சிடெண்ட்டை இன்ஸ்பிரேஷனாக எடுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பாரதி ராஜா அந்த படத்தை வந்து இயக்கியிருக்காரு, இந்த மாதிரி பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த இன்சிடெண்ட் என்ன அப்படிங்கிறது எனக்கு ஞாபகம் இல்லை, பட் சாரி. ஸோ அந்த படத்தில் பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க ஒரு சீரியல் கில்லராக நம்ம கமல்ஹாசன் நடிச்சிருப்பார். அவ்வளோ சூப்பராக இருக்கும் அப்படின்னு தான் சொல்லணும். எவ்வளோக்கு எவ்வளோ அந்த 16 வயது நிலை அப்படிங்கிற அந்த படத்தில் நம்ம கமல்ஹாசனை ஒரு சப்பானி அப்படின்ற அந்த கேரக்டரில் வெறும் ஒரு கோமணம் மட்டும் கட்டிட்டு நடிக்க வச்சாரோ, இந்த படத்தில் முழுக்க முழுக்க ஒரு சிட்டி காயா, அதுவும் ரொம்ப ஸ்டைலிஷாக இருக்கக்கூடிய ஒரு காயம் வந்து நடிக்க வச்சுருப்பார். ஸோ அவ்வளோ சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ அதை தொடர்ந்து நிறைய படங்கள் வந்து அலைகள் ஓய்வதில்லை அப்படிங்கன்னு சொல்லிட்டு ஒரு படம் இருக்கிறாரு. அதுவுமே பார்த்திங்கன்னா மதத்தை சார்ந்து மதங்கள் பற்றி பேசக்கூடிய ஒரு படமாக இருந்துச்சு. ஒரு கட்டத்துக்கு மேலே கிளைமேக்ஸில் பார்த்திங்கன்னா 2 அந்த பொண்ணும் பையனும் பார்த்திங்க அப்படின்னா எங்களுடைய லவ்வுக்காக எங்களுடைய மதத்தையும் நாங்கள் விட்டு கொடுக்குறோம், நாங்கள் தூக்கி போடுறோம் அப்படின்னு சொல்லி பேசுகிறதா இருக்கட்டும். அதுக்கடுத்து பார்த்திங்க அப்படின்னா வேதம் புதிது அப்படிங்கிற படம் வருது. அந்த படத்தில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஜாதியை பற்றி பேசக்கூடிய விஷயங்களாக இருக்கட்டும். ஸோ அப்படி இருக்கிற ஒரு காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா 80s பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய வில்லனாக வந்து வலம் வந்துட்டு இருந்தவர் தான் நம்ம சத்யராஜ். ஸோ அவர் வந்து ஹீரோவை லான்ச் பண்ணது பார்த்திங்கன்னா நம்ம பாரதி ராஜா அப்படின்னு தான் சொல்லணும். கடலோர கவிதைகள் அப்படிங்கிற ஒரு படத்தை வந்து டைரக்ட் பண்ணுறாரு நம்ம பாரதி ராஜா. ஸோ அது வரைக்கும் எந்த டைரக்டருமே சத்யராஜை வந்து ஹீரோவாக வச்சு பண்ணுறதுக்கு யோசிச்சுட்டு இருந்த காலகட்டத்தில் நம்ம பாரதி ராஜா மட்டும் இவருக்கு வந்து புதுசாக எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறதுல ரொம்ப வந்து எக்ஸ்பர்ட்டாக அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப வந்து பிடிச்ச விஷயம் அப்படின்னு தான் சொல்லலாம். கடலோர கவிதைகள் அப்படிங்கிற அந்த படத்தை எடுக்கிறாரு. ஒரு மிகப்பெரிய ஹிட் ஆகுது, ஒரு மிகப்பெரிய சக்ஸஸ் ஆகுது. சத்யராஜுக்குமே ஒரு நல்ல பேர். அதில் தான் அந்த ரேகா அப்படிங்கிற அந்த ஆக்ட்ரஸுமே வந்து இன்ட்ரடியூஸ் ஆகுறாங்க. ரொம்ப சூப்பராக பண்ணுறாங்க. ஸோ அதை தொடர்ந்து அவர் எடுக்கக்கூடிய படங்கள் எல்லாம் பார்த்திங்க அப்படின்னா கடல் சார்ந்து இருக்கக்கூடிய படங்களாக இருக்குது. எல்லா படமும் ஓரளவுக்கு சக்ஸஸ் ஆகுது. ஸோ ஒரு சில படங்கள் அவருடைய படங்கள் வந்து தோல்வி அப்படிங்கிறதுல இருக்குது. நிழல்கள் சொல்லலாம், அதுக்கப்புறம் கொடி பறக்குது அப்படிங்கிற அந்த படங்களாக இருக்கட்டும். ஒரு சில படங்களை நான் சொல்லுவேன். ஆல்மோஸ்ட் அவர் எடுத்த எல்லா படங்களும் பார்த்திங்க அப்படின்னா எல்லாமே ஒரு மிகப்பெரிய சக்ஸஸ் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ 90ஸ்க்கு அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இவருடைய ஆட்டம் முடிஞ்சிச்சு, அவ்வளோதான் இவருடைய ஏரா அப்படிங்கிறது முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்க காலகட்டத்தை கிழக்கச்சி மயிலே அப்படிங்கிற ஒரு படத்தை எடுக்கிறார். நவீன ஒரு 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 நியூ ஜென்ரேஷன் பாசமலர் படம் அப்படின்னு நினைக்கலாம், அப்படின்னு சொல்லிக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு படம் தான் கிழக்கச்சி மயிலே. ஒரு அண்ணன் தங்கச்சிக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு பாசத்தை வந்து எந்த மாதிரி எந்த ஒரு ஆங்கிளில் காட்டலாம் அப்படின்னு சொல்லி பேசியிருப்பார் அந்த படத்தில். அவ்வளோ சூப்பராக இருக்கும். ராதிகாவாக இருக்கட்டும், விஜயகுமாராக இருக்கட்டும், அவங்க 2 பேருமே அவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்க அந்த கேரக்டர் சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்தளவுக்கு சூப்பராக டைரக்ட் பண்ணியிருப்பார் அப்படின்னு தான் சொல்லணும். அந்த படத்தில் தான் பார்த்திங்கன்னா முதல் முறையாக பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஏஆர் ரஹ்மான் அவர் கூட வந்து காம்பினேஷன். ஸோ அது வரைக்கும் ஏஆர் ரஹ்மானுக்குமே பார்த்திங்க அப்படின்னா அவர் வந்து வெஸ்டர்ன் மியூசிக் தான் பண்ணுவார்.
சிட்டி சார்ந்து இருக்கக்கூடிய படங்களுக்கு தான் வந்து மியூசிக் பண்ணுவார். அவர் கிராமப்புறத்துக்குலாம் வந்து மியூசிக் பண்ண தெரியாது அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருந்தாங்க. முதல் முறையாக அதை பிரேக் பண்ணார். ஸோ நம்ம பாரதி ராஜா பற்றி தான் தெரியுமே, புதுசாக எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறதுல ஒரு எக்ஸ்பர்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவருமே பார்த்தீங்கன்னா அவர் காமிச்சிருக்காரு. அவ்வளோ சூப்பராக அதில் இருக்கக்கூடிய எல்லா பாட்டுமே வந்து சூப்பர் ஹிட்டு, பெரிய ஹிட்டு, உங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஸோ அதை தொடர்ந்து பார்த்திங்கன்னா கருத்தம்மா அப்படிங்கிற அந்த படத்துலையும் வந்து 2 பேருடைய காம்பினேஷன் அப்படிங்கிறது வருது. ஸோ இந்த மாதிரி தொடர்ந்து நிறைய படங்கள் சக்ஸஸ் கொடுத்துட்டே வராரு. ஒரு கட்ட 2000க்கு மேலே பார்த்திங்க அப்படின்னா 90s எண்டில் பார்த்திங்கன்னா தாஜ்மஹால் அப்படிங்கிற ஒரு படத்தை வந்து பண்ணுறாரு. தன்னுடைய சொந்த பையனை வந்து லான்ச் பண்ணுறாரு. பட் இருந்தாலும் அந்த பாட்டெல்லாம் ஹிட் ஆனாலும் அந்த படங்கள் சுமாராக போச்சு. அதை தொடர்ந்து நிறைய படங்கள் வந்து மனோஜுமே நடிச்சிருந்தார், மனோஜ் பாரதி ராஜாவுமே. ஸோ 2000க்கு அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா 1992 90ஸ்லேயே பார்த்திங்கன்னா ஷங்கர், மணிரத்னம் அப்படின்னு சொல்லிட்டு பல டேரக்டர்ஸ் வர ஆரம்பிச்சிட்டாங்க. லெஜெண்டரி அவங்களுமே பெரிய டேரக்டர்ஸாக உருவாக ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இருந்தாலும் அதுக்கப்புறம் அந்த மண் சார்ந்த படங்கள் வந்து கொஞ்சம் ஃபேட் அவுட் ஆனாலுமே, ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா 2000க்கு அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அவர் வந்து ஒரு ஆக்டராக வந்து மாறினார். 2010க்கு மேலே 2K கிட்ஸ்க்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஆக்டராக மாறினார். திருச்சிற்றம்பலமாக அந்த படமாக இருக்கட்டும், நம்ம வீட்டு பிள்ளை அப்படிங்கிற அந்த படத்துலையும் இருக்கட்டும், பாண்டிய நாடு அப்படிங்கிற அந்த படத்துலையும் சரி, அவருடைய பர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். அவர் வந்து சென்னைக்கு வந்ததே நான் வந்து நடிகர் ஆகணும், சிவாஜிக்கு ஈக்குவலாக நான் ஒரு ஆக்டர் ஆகணும் அப்படின்னு சொல்லி வந்தேன் அப்படின்ற மாதிரி ஒரு சில இன்டர்வியூஸில் வந்து அவர் சொல்லியிருக்கிறாரு. பட் இருந்தாலும் என்னோடய லுக்ஸை பார்த்து யாருமே வந்து ஆக்டராக நான் ஏற்றுக்க மாட்டாங்க யாரும் உங்களை அப்படின்ற மாதிரி பேசினாங்க. ஸோ விஜய் ஒரு இடத்துல பார்த்திங்கன்னா சிவாஜி கணேசனுமே அவருமே சொல்லியிருக்காரு, உங்கள் ஊர்லலாம் கண்ணாடியே இல்லையா, உங்கள் முகத்தை பார்த்தியா அப்படிங்கிற மாதிரி கேட்டார் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. பட் இருந்தாலும் அவர் டேரக்டராக ஒரு மிகப்பெரிய சக்ஸஸை கொடுத்தாரு. ஆக்டராகவும் பார்த்திங்கன்னா அவர் வந்து ப்ரூவ் பண்ணியிருப்பார். ஆயுத எழுத்துலாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ வில்லனிசம் பண்ணியிருப்பார், அவ்வளோ மிரட்டியிருப்பார் அப்படின்னு தான் சொல்லணும் அந்த ஒரு கேரக்டரை. இன்றைக்குமே பார்த்திங்கன்னா ட்ரெண்டிங்காக இருக்குது அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். இந்த வெல்கம் மைக்கிள் அப்படின்னு அந்த படத்தில் சொல்வார். பட் அதே மாதிரி இப்போது ரீசெண்டாக வந்த கருப்பு படத்துலையும் பார்த்திங்கன்னா நம்ம ஆர்ஜே பாலாஜி அதை க்ரியேட் பண்ணியிருப்பார். ஸோ அதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ அந்தளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு லெஜெண்டரி பர்சன் தான் நம்ம பாரதி ராஜா அப்படின்னு சொல்லலாம். ஸோ எனக்கு இவரை பற்றி பேசிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு தான் ஆசை இருக்குது. இருந்தாலும் இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். ஸோ இவ்வளோ பெரிய ஒரு லெஜெண்டரி டைரக்டர் வந்து எவ்வளோ பெரிய விஷயங்கள் பண்ணிகிட்ருக்காரு. அவருடைய 84 வயசு, ஓகே ஃபைன். பட் இருந்தாலும் அவருடைய இழப்பு அப்படிங்கிறது பெரிய இழப்பு தான். ஸோ உங்களில் பல பேர் இதை வந்து ஏற்றுக்க முடியாமல் இருப்பீங்க. பட் உங்களுடைய கருத்துக்கள், உங்களுடைய ஃபீட்பேக் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்டில் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னுடைய ராகுல் ஸ்டோரிஸ் அப்படிங்கிற என்னோடய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.